கனடாவில் ஆபத்தானவர் என அறிவிக்கப்பட்டு போலீசாரினால் தேடப்படும் தமிழர். பாடசாலை மாணவர்களிடம் நபரொருவர் மேற்கொண்ட மோசமான செயல். கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவர் அணிந்திருந்த காலனிக்குள் பாம்பு. வவுனியாவில் 1 மில்லியன் ரூபாவிற்கு ஏலம் போன மாம்பழம். ரணிலின் உத்தரவை ஏற்ற கோட்டாபய பொய்யான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி. தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்காக இலங்கை வரும் ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார். கனடாவில் கொலை குற்றத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படும் தமிழர் ஒருவரை அந்நாட்டு போலீசார் தேடி வருகின்றனர். எவ்வாறாயினும் குறித்த நபர் ஆபத்தானவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தானவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ள 34 வயதான ரியான் என்ற பெயரால் அறியப்படும் சதீஷ்குமார் ராயரத்னம் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. சனிக்கிழமை காலை 11:40 மணியளவில் கிளென் எவரெஸ்ட் ரோட் மற்றும் கிங்ஸ்டன் ரோட் பகுதியில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அழைக்கப்பட்டனர். அவர்கள் வந்து பார்த்தபோது பாதிக்கப்பட்டவர் ஒரு கட்டடத்தின் முகப்பில் பலத்த காயங்களுடன் கிடந்ததை கண்டனர். துணை மருத்துவர்கள் அந்த நபரை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவர் டொரண்டோவை சேர்ந்த 38 வயதான லியோன் ட்ரையல் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2ஆம் நிலை கொலைக்காக தேடப்பட்டு வரும் சதீஷ்குமார் ராயரத்னத்திற்கு கனடா முழுவதும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் டொரண்டோவை சேர்ந்த 38 வயதான லியோன் டயரல் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2ஆம் நிலை கொலைக்காக தேடப்பட்டு வரும் சதீஷ்குமார் ராயரத்னத்திற்கு கனடா முழுவதும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் 6 அடி 1 அங்குல உயரம், மெல்லிய உடல் அமைப்பு, பழுப்பு நிற கண்கள் மற்றும் இருபுறமும் மொட்டையடிக்கப்பட்ட கருமையான கூந்தல் என விவரிக்கப்படுகிறார். அவர் மார்பு மற்றும் தோள்கள் இரண்டிலும் பச்சை குத்தியுள்ளார். ராயரத்தினம் ஆயுதம் ஏந்தியதாக நம்பப்படுவதாகவும் அவர் வன்முறையாளர் மற்றும் ஆபத்தானவராக கருதப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறை அல்லது குற்றத்தடுப்பாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் பின்னரே நாடு திரும்ப முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி இன்னும் சில வாரங்களுக்கு தாய்லாந்தில் தங்கியிருப்பார். ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க கோட்டாபய இன்று நாட்டுக்கு வரவுள்ளதாக தெரிவித்தமை பொய்யானது எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் வருகைக்காக மிரிஹானா பங்கிரிவத்தையில் உள்ள வீட்டிற்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அது பொய்யானது எனவும் சில மாதங்களுக்கு முன்னர் அங்கிருந்த போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மாத்திரமே தற்போதும் அங்கிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து சென்றடைந்த பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்கியிருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் கோட்டாபயவிற்கு பணிப்புரை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் விசேட பாதுகாப்பின் கீழ் தேவையான இடங்களுக்கு செல்ல அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பினர் அனுமதி வழங்கியுள்ளனர். பாடசாலை மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரபல ஹபுவா 20க்கும் மேற்பட்ட சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக ஹாலி நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி பாடசாலை மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மாதரம்பா உணவட்டுவனவில் உள்ள ஆலயம் ஒன்றின் பிரபல கபு ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இன்று வழக்கு விசாரணை நடைபெற்ற போது சந்தேக நபர் மற்றும் அவருக்கு உதவியதாக கூறப்படும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி காலி நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகே கபுவாவிற்கு எதிராக மக்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர். இந்த கபுவா 9 வயதிற்கும் 17 வயதிற்கும் இடைப்பட்ட 20க்கும் மேற்பட்ட சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார் இலங்கை வருகை தரவுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தின் பேச்சாளர் ஒருவர் இந்த தகவலை தெற்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து சுயாதீன விசாரணை நடத்தும் நோக்கில் ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார் இலங்கை வருகை தரவுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் சுயாதீனமான விசாரணைகள் நடாத்தப்படவில்லை என கொழும்பு பேராயர்
ஹர்தினால் மெல்ஹம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி ஸ்காட்லாந்து யார்ட் போலீசாரை அழைத்து சுயாதீன விசாரணை நடாத்த தீர்மானித்துள்ளார் என ஜனாதிபதி செயலக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பின் பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 13 வயதுடைய மாணவர் ஒருவர் அணிந்திருந்த காலனிக்குள் சிறிய பாம்பு ஒன்று இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர் பாடசாலைக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது அவருடைய ஒரு காலனிக்குள் ஏதோ நெளிவதை உணர்ந்துள்ளார். பின்னர் பாடசாலைக்கு வந்து தனது காலனியை கழற்றியுள்ளார். அதன்போது அதற்குள் சிறிய பாம்பு ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாணவரை கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் பாடசாலை நிர்வாகம் அனுமதித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது குறித்த பாம்பினால் மாணவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது உறுதியானதாக பணிப்பாளர் டாக்டர் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த வைத்தியசாலை பணிப்பாளர் காலணிகளை அணிவதற்கு முன்னர் அதனை உட்பக்கமாக பரிசோதிக்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் 1 மில்லியன் ரூபாவிற்கு 3 மாம்பழங்களும் ஒரு மாலையும் ஏலம் போன நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா மெரக்காரம்பளை வீதி கணேசபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய அலங்கார திருவிழாவின் 6ஆம் நாள் திருவிழாவின் போது இறைவனுக்கு படைக்கப்பட்ட 3 மாம்பழங்களும் ஒரு மாலையும் ஏலத்தில் விடப்பட்ட போது கடும் போட்டிகளுக்கு மத்தியில் சபரிராயன் என்ற மாணவன் அவற்றை 1 மில்லியன் ரூபாவிற்கு ஏலம் எடுத்துள்ளார். ஏல விற்பனையில் இந்த மாம்பழங்களையும் மாலையையும் குறித்த மாணவன் பெற்றுக்கொண்டமை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிராமப்புற ஆலயம் ஒன்றில் பெரிய தொகைக்கு மாம்பழங்கள் ஏலம் எடுக்கப்பட்ட சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளதோடு ஏலத்தொகை ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் எனவும் ஆலய நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர்.